ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து நான் உண்மையாகவே ஐஸ்வரி சாருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் உள்ளே வரும்போது எந்த கேள்வியும் கேட்கல என்கிட்ட. அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னை ஃப்ரீ ஹேண்டில் விட்டார். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுப்பான்னாரு. அண்ட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த ட்ரஸ்ட் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார். அண்ட் அது அவர் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் நான் நிறைய இடங்களில் சமீபத்தில் பேசும்போது கிரெடிட் பற்றி பேசியிருக்கிற யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில் சார் வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் என்டையர் டீம், சினிமா ஒரு டீம் ஒர்க், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதனால் இன்றைக்கி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப பிஎன்சி சென்டர்லாம் பயங்கரமாக சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம் ஃபஸ்ட் வீக். பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட லேடிஸு பயங்கரமாக கூட்டம் ஏறிச்சு. ஃபஸ்ட்டு டேவே ஈவினிங் ஷோலேருந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிது. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் செல்லா வந்து கொடுத்ததுக்கு செல்லாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செல்லா 11 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இதே மாதிரி இருங்க செல்லா, இதே மாதிரி நல்ல கதைகள் பண்ணுங்கள், ஃபேமிலி படங்கள் பண்ணுங்கள். அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டராக சினிமாவில் வருவாருங்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதில் அந்த ஜேர்னியில் நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் உங்களோட இருந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை அண்ட் சந்தோஷம். கருணாசனை நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த படத்தோட பேக் போனு. பார்ட் 1லேயும் சரி பார்ட் 2லேயும் சரி எனக்கு ஞாபகம் இருக்குது. பார்ட் 1 வந்து நான் கருணாசனை மீட் பண்ணும்போது கோட்டூர்பனில் மீட் பண்ணோம். அப்போ நான் அண்ணன்கிட்ட சொன்னேன். அப்போ அண்ணன் ரொம்ப நடிக்கிறது இல்லை. அப்போ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்கள் வாங்க ப்ளீஸ், எனக்காக சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி, நீங்கள் வந்து டான்ஸ்லாம் ஆடும்போது கூட ஒரே விசில் கிளாப்ஸு, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அதை காப்பாற்றும் போது அந்த ஆக்டருக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா நிறைய சினிமாவில் ப்ராமிசஸ் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேல்யூ உள்ள கேரக்டர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது ஜெயிக்கும் போது தேட்டரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு ஆக்டராக அதை எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் நான் ப்ராமிஸ் பண்ணது மோக்ஷாவுக்கும் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க நம்பலை. நான் சொன்னேன், பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, வேறு எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க சினிமாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அடித்த விசில் கிளாப்ஸு, எங்கே போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்குறாங்க. நான் மைக்கில் பேசும்போது கூட, நீங்கள் கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்கை கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்போவுமே நான் இப்போ காளியங்கட் சொன்னார் என்னென்னா, செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்ட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சதான் பண்ணுறேன். தெரியாமலாம் எதுவுமே பண்ணல. நான் ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சதான் நான் ஒவ்வொரு படமும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபில்ம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம், ரைட்? ஐ எம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ ப்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ளே தானாக வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃப்யூச்சரில் இப்படி தான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப். அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்றைக்கி. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து கைவிடலை. அண்ட் இந்த விக்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக அமையலை. நிறைய விஷயங்கள் லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ் என்ன மறந்துட்டாங்களா நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்.
பட் இந்த விக்டரியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் மினிமமாக 50 கோடி ரூபாய் கிராஸ் அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆடியன்ஸ் என்னை மறக்கல, என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ டு த ஆடியன்ஸ். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் சாரி ஓகே, என்னோடய ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எவ்ரிடே நம்ம செட்டுக்கு போகும்போது த ட்ரீம் இஸ் டு டூ அவர் பெஸ்ட். ஏன்னா தியேட்டரில் வரும்போது த ஆடியன்ஸ் ஷுட் நாட் ஃபீல் லைக் தேர் சம்திங் லேக்கிங் இன் த ஃபிலிம். எவ்ரி டே ஆன் எவ்ரி செட் வி ட்ரை. பட் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் ஐ காண்ட் ஈவன் பிலீவ் தட் நம்ம 5th டேயில் சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்காங்க ஃப்ரம் த ஆடியன்ஸ், ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டீம் தட் ஐ காட் டு ஒர்க் வித். இதில் ஒரு ஆள் மெயின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த மாதிரி 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை என்டையர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை டெக்னீஷியன்ஸ், எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை காஸ்ட், மை ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் விஷ்ணு சார், Aishri Vale sir, my Tangamana Chalamana director, my Challa sir. So all of you, thank you so much for making me a part of this beautiful success. And special thank you to Sara. ஏன்னா என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்னு. அண்ட் ஷீ மேட் மீ ஃபீல் a lot of that. I started crying. Okay, thank you so much. Thank you. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர்களே. கட்டகுஸ்தி 2 இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்காய். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ். ஐ கான்ட் சே, ஐ மீன் எனக்கு இவ்வளோ லவ் தங்கமானு நான் எதிர்பார்க்கலாம். Overnight, actor, artist, Moksha to Minu Miss. It's still beyond my imagination and thoughts. இன்னும் நிறைய படங்கள் பண்ணமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸோ இந்த ரோல் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர் செல்லா சார், ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு சார், ஐஸ்வர்யா சார், வெல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல், Vishnu Vishal Studios, thank you so much. And I think one word for Vishnu sir, I want to say that I think now Vishnu sir is tired of listening to my thank you. Because I want to say sorry to Vishnu sir, because when I was called for this role, because as we know after Gatta Gusti, I became big fan of Aishwarya. So with the excitement I came, and fine, and getting, and it's not easy to get into mainstream, as I am completely a performer. I have done contents, no big hero movies, only contents in Bengali, Telugu, Malayalam. So Tamil also I did, but it was not released as it's a small film. So entering into Kollywood, the biggest film industry, it's not an easy, very easily, neatly for performers, actors like us, and I'm a stage artist too. So when he called me, I said, okay, all the producers usually, they will say like this, so when you do know, you just see what happens. I said, okay sir, thank you. I trusted you, I believed you, so I didn't take any other Tamil movie as I promised him. I'm just waiting for the role, but sorry sir, the conviction of this role was not that time what I have it now, and what you made me from an artist, performer, Moksha to Minu Miss. Thank you so much, and entire cast and crew. I'm so lucky with all the mainstream A-line technicians, artists. I'm sharing stage, standing under Wales International VV Studios with entire Tamil mainstream media. I feel, oh my God, it's God's blessing. Thank you so much. I'm grateful to the soil of Tamil Nadu and also soil of Kerala. ഈ പടത്തിൽ ഞാൻ മലയാളി കുട്ടി ക്യാരക്ടർ പ്ലേ ചെയ്തിട്ടുണ്ട്. സോ താങ്ക് യു കേരള, ലവ് യു. எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம், நன்றி, தேங்க்யூ அண்ட் நமஸ்கார். ஒரு வெற்றி படம். அந்த படத்தில் என்னதான் நம்ம நடித்தாலும், எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து, பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.
அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் வந்து நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் வந்து நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல இந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்து ஹீரோ, எனக்கு ரொம்ப சமீபத்தில் 2 படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, சினிமாவில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஓரளவு ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு ஹீரோவாக தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி ஒன்று பண்ணுறாரு. அவர் கூட சிவாங்கி சகோதரி இருக்காங்க, செவந்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான், பட் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ரொம்ப உழைச்சவங்க. அந்த விதத்தில் விஷ்ணு விஷாலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் உங்களுக்கு நல்ல படங்களை எப்போதுமே எந்த சமரசமும் இல்லாமல் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கும் உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மீனாட்சி கூட தேட்டரை விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கட்டா குஸ்தி பார்த்தேன், வெற்றி படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட சிரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் போட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் பாராட்டு வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அந்த மாதிரி ஆட்கள். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்துலேயே நான் ஃபோன் பண்ணி செல்லாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது படம் அப்படின்னு. ஆகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியலை. இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால், இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறையா படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அப்புறம் நன்றி. ஏன்னா வந்து டிஜிட்டல் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார், கார்லாம் வந்துருச்சுன்னு என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து விஷ்ணு சார் வந்து இந்த படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூவுமே அப்படி தான் பண்ணார். எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிஸ்னஸ் ஆகிரும், இதில் காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் அந்த அவர் உழைச்ச உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த மெத்தனமும் இல்லாமல் அதுக்காக அக்கறையாக வேலை செஞ்சதுக்கான விளைச்சலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அது மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது 5வது படமா சார்? முண்டாஸ்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது, 2 படம். ஸோ இப்படி நாங்கள் 3 பேருமா எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் யார் புக் பண்ணாலும் அவரை குடும்பம் எங்களையும் சேர்த்து கூப்பிட்ருங்க. மற்றபடி கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டாங்க, லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அதனால் டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய சிறப்பு தகவல் இருக்குது. இந்த தகவல் வந்து இந்த டாக்டர்ன்ற தகவல் இன்றைக்கி டீ கடையில் தான் நான் கேள்விப்பட்டேன். இஞ்சி டீ கடையில் ரெகுலராக டீ குடிப்பான் சாலிகிராமத்தில். அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்மளுக்கு கேள்விப்பட்டதும் இல்லை. அப்புறம் தான் சொன்னார், அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க? அப்போ கேட்டேன். அப்போ வந்து ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு
ஓட்டிகிட்டு இருக்காங்க, நாங்கள் அந்த டீ கடையே விட்டுட்டு சினிமா போகிற தைரியம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போகிறீங்கன்னு. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேறு என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில் தான் சொன்னார். நான் உடனே ஃபோன் அடித்து முனிசுக்காரு எங்கள் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு, இது சிஞ்சரி கலகரை சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கும் தெரியாது ஜீடாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அதனால தான் வலிக்காமல் எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்துருக்காரு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாமல் விஷ்ணு சார் ஏமாற்றி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி.